வரைக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஐயோ ஒரு இந்த கார் வந்து எஃப்சி பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ என்னுடைய கார் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டோடைய காரு. ஸோ என்னை சும்மா கூட கூப்பிட்டா, அதனால் போயிட்டுருக்கோம். இந்த இதில் ஏசி கம்மியாக இருக்குதோ என்ன ராஜா அண்ணா? என்னத்துக்கு இறங்குறீங்க? ஓ, கண்ணாடி போடுறதுக்கா? கண்ணாடிக்கா? ஓகே ஓகே, அதனால் வந்துட்டோம். அப்போ முடியலைங்க, ஒரு மாதிரி வேத்து ஊற்றுது. சரி, இங்கே கண்ணாடிக்கு போட போகிறீங்க? இல்லை இந்த ஃப்ரண்ட்ல பேனட்லாம் சரியான வெயிலுங்க. கிளம்பிட்டோம். எங்கன்னா பூந்தமல்லிக்கு போகிறோம். பூந்தமல்லி தான் இதுக்கு எஃப்சி போட முடியுமா? ஸோ அதெல்லாம் பூந்தமல்லிக்கு போகிறோம். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு தான். ஸோ இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா SX4, ஓகேவா? 2007 மாடலு. யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு ஒரு நம்பர் வந்து நாளைக்குனா ஒரு நம்பர், ஃபோன் நம்பர் போடுவேன். ஸோ ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் வந்து ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, இது மாதிரி பெர்மிஷன் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து எங்கிட்ட நம்பர் வந்து நான் வந்து இன்பாக்ஸில் வந்து நம்பி கொடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து இன்னைக்குனா நாளைக்குனா ஒரு நம்பர் புதுசாக வாங்கி எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்பு, சேனல் நிஷா அஃபிஷியல் யூடியூப் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் போட்டு, ஸோ வாட்ஸ்அப் கால் ஒர்க் ஆகும், நார்மல் ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி போடுறேன். யாருக்காச்சும் இந்த கார் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு வந்து அதை போட்ட உடனே இந்த காரே எடுத்து அந்த ஃபோட்டோஸ், இதனுடைய டீட்டெயில் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் ஃபோன் நம்பர் போடுவோம், அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதில் எஃப்சி 5 வருஷம் போட்டிருக்காங்க, 5 வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்குது. 2007 மாடலு, 2வது ஓனரு. ஓகேவா? 1.5 லட்சம் அப்படி இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்டோடைய காரு தான், என்னோடய காரு இல்லை, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு காரு தான். அப்படிங்க, ஓகேவா? அப்பா, அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து எனக்கு வந்து இப்போ லைவ் போடுங்கன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து சில வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து மனதளவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா, மனசளவுக்கு ரொம்ப நிறைய விஷயத்தில் வந்து பாதிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, பாதிச்சிருக்கேன். நிறைய விஷயம் வந்து மன உடைச்சல் சொல்லுவாங்கள்ல, மன உடைச்சல் ஆக்கிட்டாங்க நிறைய பேர். ஸோ ஏன்னா வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பரவாயில்ல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பி பேசுகிறோம், பழகுறோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டில் வந்து, நான் உன்னை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்குவோம், உன் கூடயே இருப்போம், உன்னை விட மாட்டோம், உன்னை பார்த்துக்குவோம், பழகுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களே தன்னார வந்து என்ன காரணமே தெரியாது விட்டு போயிடுவாங்க. அப்படி தான் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் வந்து எனக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு உண்மை சொல்லப்போனால். சில டைமில் நான் வந்து என்னென்னா முடிவு விபரீதமாக கூட எடுத்தேன். என்னென்னா வந்து சரி நம்ம எதுக்கடா இருக்கிறோம், நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாமா, வாழவே பிடிக்கல லைஃப்பில். ஸோ அப்படின்ற மாதிரி கூட எடுத்தேன். ஏன்னா வந்து ரொம்ப வந்து மன உடைச்சல். ஸோ அதாவது இன்பாக்ஸில் நிறைய பேர் வந்து மேடம் இது மாதிரி வந்து ரிஷா இது மாதிரி வந்து ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு நான் எந்த ரிப்ளையும் பண்ணாத காரணம் இதுதான். சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ மன உடைச்சல், ஒரு மாதம் அவ்வளோ மன உடைச்சல், அவ்வளோ வேதனை, வலி. அப்படிலாம் தயவு செய்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, லைஃபுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க, பழங்க. ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா, விட்டுருங்க, விலகிடுங்க. அது விட்டு வந்து ஒருத்தவங்களை வந்து லைஃபுக்கு நான் உங்க கூட இருப்பேன், பேசுவேன், பழகுவேன், உன்னை விட்டு அப்படி ஏதோ ஒன்று சொல்லி என்ன மன உடைச்சல் ஆக்கணும்ல. நீ நல்லா இருப்பியா, நீலாம் நல்லா இருப்பியா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், வயிற்று எரிச்சல் கொட்டினவங்க நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் சொல்கிறேன் சார், சத்தியமாக சொல்கிறேன். நீ சொல்கிறேன் என் வயிற்றுச்சல் கொட்டினவன் நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், அதான் நான் சொல்லுவேன். சரியா? அது ஒன்றா பாரு, உனக்கு கண்டிப்பாக நடக்கும். சீக்கிரத்தில் உனக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுதான் சொல்கிறேன். யாரோடைய வயிற்றுச்சல், யாருடைய பாவம் சாப்பிடும், எதுக்கு வாங்கி கட்டிக்கிறேன் நான் கேட்குறேன். இதுக்கு தான் நான் வந்து நிறைய வீடியோ பண்ணாத காரணம், நிறைய வந்து என்னால் வந்து சரியாக நடிக்க முடியல, என்னால் போக முடியல. ஸோ இப்போ நீ இப்படி ஒருத்தர் கேட்டால் உன்னோட வீடியோவே வரது கிடையாதுன்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. என்னை ஒன்று இந்த உலகத்தில் கேட்குறவங்க ஒரே ஒரு ஜீவன் பார்த்தா எங்கள் அம்மா தான் கேட்பாங்க எப்போயுமே. நான் வந்து சோர்ந்து போய் நான் அழுது கஷ்டமாக நான் சோர்ந்து போய் அழுது நான் உட்காந்தாலும் என்னை கேட்குறேங்க இந்த உலகத்துலன்னு பார்த்தா எங்கள் அம்மா மட்டும்தான் கேட்பாங்க. நீ இப்படி உட்காராத, இப்படி இது பண்ணாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறவன் எங்கள் அம்மா மட்டும்தான். இப்போவும் சரி, அப்போவும் சின்ன வயசும் சரி, இப்போவும் சரி, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். அதனால் யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க.
அதான் சொல்லுவேன். அதுலேருந்து மீறுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். அவங்க வேலையை பாருங்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தி ஒருத்தவங்கள இது பண்ணாலும் அதனுடைய தன்மை அதனுடைய இது கண்டிப்பாக நீ அனுப்ப. ஓகே, இனிமே என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. பாய்.